நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இப்பொழுது அந்த இரண்டு மாநிலத்திலும் சட்டமன்ற பொதுத்தல் வருது. இதில் பாஜகனுடைய வெற்றி எப்படி சாத்தியம்? வெற்றி பிரமாண்டமாக இருக்கும். எப்படி சொல்றீங்க? பாராளுமன்றத்தில் தேர்தலில் வெற்றி இல்லைன்னா அடுத்த தேர்தலில் வெற்றி வந்துடும். அதுதான் நடைமுறை. இப்போ அப்படின்னா பாஜக தொடர்ந்து 3 முறை ஆட்சி செய்யுது. அது எப்படி? அது 3 முறை சேவைகளையே செய்கிறதுனால பாஜகவுக்கு எதிராக ஒருத்தர் ஜெயிக்க முடியாது. அவங்க ஜெயிக்க முடியாது. அவங்க குற்றவாளிகள். யாரு? பாஜகவுக்கு எதிராக போட்டியிடுறவங்க. ஓகே, அவங்க ஊழல்வாதிகள். பாஜக நிறைய மக்களுக்கு நல்லதே செய்கிறதுனால 3வது முறை தொடர்ந்து ஹரியானாவில் 3வது முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா முழுமையும் கூட 3வது முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஜார்க்கண்ட்லேயும் மகாராஷ்டிராவிலையும் நாடாளுமன்றத்தில் வாக்குகள் குறைவு. நாடாளுமன்றத்தில் 3வது முறை பாஜக போட்டிக்கிட்டது. அதனால எதிரிங்க ரொம்ப உஷாரானாங்க. அது ஊபியை பொறுத்த மட்டும் மாயாவதி கட்சிக்கு வர வேண்டிய ஓட்டு 10% ஓட்டு, மைனாரிட்டிகளுடைய ஓட்டு மாயாவதி கட்சிக்கு போகாமல், ஏன்னா மாயாவதி ஓட்டு போட்டாலும் அது வேஸ்ட்டு, தோற்று போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுடைய ஜமாத்தில் அவங்க சொல்லி அப்படியே மாற்றி கைலே யாதவுக்கு என்ன அவருக்கு முலாயம் சிங் யாதவுக்கு பையன் அகிலேஷ் யாதவுக்கு போட்டதுனால அங்கே 10 குறைஞ்சி அகிலேஷ் யாதவுக்கு 10 கூடிச்சு. அதனால தான் ஒரு 60 எம்பி அப்படி போயிடுச்சு. அது அங்கே குறைஞ்சி இங்கே கூடாமல் இருந்திருந்தா பிஜேபி எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி 400 எம்பியில் ஜெயிச்சிருக்கும். 300 தாண்டி ஜெயிச்சிருக்கோம். வழக்கமாக ஜெயிக்கிற மாதிரி அதிகமான எண்ணிக்கையில் ஜெயிச்சிருக்க முடியும். அப்போது அதை அதாவது ஒரு வாட்டி ஜெயிச்சாச்சு. அடுத்த வாட்டி 2014 2019 நினச்சாங்க இந்த வாட்டி தோற்றுருவாங்கன்னு நினச்சாங்க. அப்பவும் ஜெயிச்சாச்சு. இப்போ 3வது வாட்டி ரொம்ப உஷாராயிட்டாங்க. அதனால் அங்கே இங்கே போகிறவனால இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. அவங்களுக்கு குறைஞ்சிடுச்சு, இங்கே கூடிடுச்சு. அப்படி ஒரு யுத்தி அவங்க கையாண்டாங்க. இல்லை, அவங்க கூட்டு ஸ்ட்ராங்காக இருக்க மகாராஷ்டிராவில் அப்படி அவங்க ஒரு யுத்தியை கையாண்டதுனால அவங்களுக்கு நம் பிஜேபிக்கு கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ இப்படியெல்லாம் யுத்தி கையாளுறாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல. அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம பண்ணுறோம்ல. அதனால இந்த முறையே பிஜேபி அமோகமான வெற்றி அடையும். 2 மாநிலத்திலும் அமோகமான வெற்றி அடையும். அப்படி தான் சொல்கிறாங்க. கருத்து கணிப்புகளும் அப்படி தான் சொல்லுது. பிஜேபிக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படி சொல்கிறேன். மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் அந்த சிவசேனா கட்சி உடைஞ்சு போனது, அதே போல் சரத்பவாருடைய காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், அது உடைஞ்சு போனது. இது 2க்குமே காரணம் சிவசேனா கட்சி பிஜேபியோட தான் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சது. ஆமாம், பிஜேபியோட கூட்டணி வச்சு தான். பிஜேபி முதலமைச்சருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவங்க துணை முதலமைச்சராக இருந்திருக்கலாம். இப்படி எப்படி ஏன்னா போட்டியிட்டதே பிஜேபி அலையன்ஸில் தான் போட்டிக்கிட்டு அலையன்ஸில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு எவன் எதிர்த்து போட்டிக்கிட்டானோ அவனோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அது அசிங்கமா இல்லாது. எதிர்த்து நின்றவன் கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு எங்கேயோ இருக்க ஒரு கட்சியோட கூட்டணி வச்சா பரவாயில்ல. எதிர்த்து போட்டியிட்ட கட்சியோடைய கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணியோட இருந்த கட்சி ஆட்சியை கவிழ்த்துட்டாப்புல, ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்துட்டார். சிவசேனா அப்படி செஞ்சது. அப்படி செஞ்சதை சிவசேனாவினுடைய கட்சி தொண்டர்கள் அது விரும்பலை. கட்சியில் கொஞ்சம் பேர் இருக்காமல்ல, ஏன் நம்ம பிஜேபி கூட போட்டி போட்டோம், அவங்க கூட தான் நின்னோம், அப்புறம் ஏன் பிஜேபி முதலமைச்சர் ஆகப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் எதிரிட்டு போய் நிற்கிறீங்க அப்படின்னு தான். அதான் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் பிஜேபியை ஆதரித்தாங்க. அதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் கிடையாது. அது அந்த கட்சிக்குள்ளாடி நடந்தது. சிவசேனாவுடைய பிரச்சனை. ஆமாம், அவங்க தலைமை செஞ்ச தப்பு. தொண்டர்கள் தண்டனை கொடுத்தாங்க. அதுதான் ஏக்நாத் ஷிண்டேயினுடைய பிரிவினை. அது நீங்கள் மகாராஷ்டிராவில் அதை நினச்சிக்கணும். அதே போல் சரத்பவார், சுப்ரியா பிலே பொண்ணு தம்பிக்கு தான் கொடுப்பேனே அவரே மேடையிலே அறிவித்தார், அடுத்த தலைவர் நீ தான் பண்ணிட்டு. அஜித் பவார் ஆமாம் சொல்லிவிட்டு அப்புறமா கொடுக்கல. பொண்ணு என் பொண்ணுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு பேச்சை மாற்றினார்.
அதனால அந்த கட்சியில் இருக்கிறவன் தம்பி தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கல முதல்ல, அவர் தான் திறமையாக இருக்கார்ல, அப்புறம் ஏன் நீ பொண்ணு நின்று போகிற, தப்பு இல்லை அது அப்படின்ட்டு அந்த கட்சிக்குள்ளாடி தான் உடைவு வந்த வெளியே அதுக்கு பிஜேபி அந்த உடைவுக்கு காரணம் பிஜேபி கிடையாது. இது ஒன்று இந்த மகாராஷ்டிராவில் தெளிவு பண்ணும். என்னவோ எது நடந்தாலும் அதுக்கு பிஜேபி தான் காரணம், பிஜேபி பண்ணிடுச்சு. பிஜேபி பண்ணலைங்க, அவங்களே பண்ணிட்டாங்க. அவங்க அப்படி நடக்குது, அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் பிஜேபி? பிஜேபி களத்தில் இருந்தால் அப்போ அங்கே நடக்கிறதுக்கெல்லாம் பிஜேபி தான் காரணமா? அது பொண்ணு தான் அடுத்த வாரிசாக வரணும். நீ முதல்ல தம்பி தான் வாரிசுன்னுட்டு நீ அனௌன்ஸ் பண்ணிட்ட மேடையில் பொதுக்கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்ட. அப்புறமா பொண்ணு நீ பேச்சை மாத்துற, கட்சிக்காரன் ஒத்துக்கலை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கட்சிக்காரன் ஒத்துக்கலை, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இதுதான் அங்கே நடந்தது தேசியவாத காங்கிரஸில். சிவசேனாவிலே அப்படி தான் கூட்டணியில் நின்றுட்டு போனேன், கட்சிக்காரன் ஒத்துக்குவானா? என்ன கட்சிங்கிறது என்ன உன் குடும்பத்தினுடைய சொத்தாது? நீ மட்டும்தான் முடிவா? என் கட்சியில் தொண்டன் இல்லையா? அவனுக்கு ஒரு ஆக்ரோஷம் வராதா? அவன் ஒரு நியாயத்தை சொல்ல மாட்டானா? அவன் சொன்னான். அதுதான் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் கட்சிக்காரங்க ஒன்று சேர்ந்து பிஜேபியை தான் சப்போர்ட் பண்ணோம், நம்ம அவங்களோட நின்று தான் நம்ம ஜெயித்தோம், ஒரு நியாயமான முடிவு எடுத்தாங்க. இந்த ஒரு விஷயம் மகாராஷ்டிராவில் பண்ணிக்கணும். அதனால இந்த அஜித் பவாருக்கும் ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் தான் பிஜேபி கூட்டணிக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அது நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக இருந்ததுனால ஒரு யுத்தியை அவங்க கையாண்டாங்க. மாயாவதிக்கு 10% குறைஞ்சிடுச்சு, அகிலேஷ் யாதவுக்கு கூடிடுச்சு. அது உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா அங்கே தான் ஒரு 60 குறைஞ்சிடுச்சு. அதே மாதிரி யுத்தியை தான் இங்கேயும் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், எதிரி ரொம்ப 3வது வாட்டியும் வந்துட்டா நம்ம ஊழல் பண்ண முடியாதே, நம்மளை தண்டிச்சிருவாங்களே நம்ம பண்ணுற தப்புக்கு, வரவே கூடாது அப்படின்ட்டு அதிக முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? இது ஒரு மனித இயல்பு தானே, ஒரு அதிக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த அதிக முயற்சிக்கு நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியல, கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆனாலும் ஜெயிச்சிட்டோம்ல, ஆனாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம். 3வது முறை ஜெயித்தது இமாலய வெற்றி. 3வது முறையும் ரொம்ப அதிகமான எம்பிக்களோடு தான் ஜெயிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஏன் நரசிம்மராவ் எத்தனை எம்பி? 150 எம்பி தானே வச்சுருந்தாரு. மன்மோகன் சிங் எத்தனை எம்பி வச்சுருந்தாரு? எல்லாம் 150 160 தான். யாரை 200க்கு மேலே வச்சுருக்க இல்லையே, 10 வருஷம் ஆண்டாங்களே. 200க்கு மேலே காங்கிரஸுக்கு எம்பியே கிடையாது. 150 160 தான் வச்சுருந்தாங்க, கூட்டணி ஆட்சி தான் நடத்துகிறாங்க. ஏன் அவங்கெல்லாம் 150 வச்சுட்டு நடத்துவாங்க, நாங்கள் 240 வச்சு நடத்த மாட்டோமா? அதெல்லாம் ஒரு போலி. அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே சும்மா ராத்திரி உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் சுற்றிக்கிட்டே இருப்பான் ரீலு. அதான் உண்மையை சொல்கிறதில்ல யாரும். ஓகே.